Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் நான் செய்ய போறேன். இது வந்து நான் எப்படி செய்றேன் என்னங்கறத நம்ம பேசிட்டே பார்க்கலாம். நான் வீடியோ போட்டு ஒரு 4 days மேல ஆயிடுச்சு. இனிமேலாவது நம்ம ப்ராப்பரா பண்ற மாதிரி பிளான் பண்ணலாம். நானும் ஒவ்வொரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வர்றேன். ஆனா அந்த டைம்ல பாப்பா முடிச்சுக்கிறாங்க, எனக்கு ஆல்ரெடி ஓவரா அழுகுறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு செய்ய போட முடியல. இன்னைக்கு வந்து இப்பதான் தூங்கின உடனே நான் ரெடியாகி வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சண்டே மார்னிங் தான் நம்ம vlog எடுக்கிறோம். இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ப்ளஸ் குக்கிங்கும் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். நம்ம எதுவும் போட மாட்டேன், அப்படியே ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். ஆடி எப்படி வந்துருக்குன்னு தெரியாது, ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். இந்த டம்ளர்ல 4 டம்ளர் ரைஸ் எடுக்கிறேன். நான் பிரியாணி ரைஸ் தான், இந்தியா கேட் ரைஸ் தான் நான் எடுக்கிறேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சும்மா நாங்கள் இங்கே கிடைக்கிறது நான் காமிக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் 4 டம்ளர் அதில் எடுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இவ்வளோ கிலோ அரிசிக்கு இவ்வளோ வெங்காயம் போடணும்னு வெயிட் மிஷின் வச்சுலாம் போட்டாங்க. நான் அப்படி கிடையாது. இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டேன். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதாங்க பெரிய டஃப். அதுக்கு முதலே பாட்டில் போட்டு அரைச்சி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிளாஸ் பவுலில் தான் போட்டு வச்சுருக்கேன் நான். இன்னொன்று வந்து கிளாஸ் டம்ளரில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 மந்த்னாலும் சூப்பராக இருக்குது. ஆனால் கிளாஸில் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கு, பிளாஸ்டிக்கில் போட்டு நல்லா இல்லை. இது வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் அரிஞ்சிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணால் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? கறி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. கறி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, இதுலேயே ஒரு ஏலக்காய், ஜீரகம் 1/4 ஸ்பூன். நம்ம ஜீரகம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டோம், அப்போதான் நல்லா ஜீரணமாகும். சரி, அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி 2, அரிஞ்சு தக்காளி போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வரணும். இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வெந்த கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம எந்த அளவில் எடுத்தோமோ அந்த அளவு டம்ளர் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றினேன். அளவு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு, உங்களுக்கு எவ்வளோ தெரியுது பாஸ்மதி ரைஸு நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டேன். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளிப்புக்கு கொஞ்சமாக தயிர், ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிட்டேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி எடுத்து கொட்டிக்கணும். அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் தம் போட்டுடணும். தம் போட்டு தண்ணி மேலே வச்சு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும். அடுப்பே ஸ்லோ பண்ணிடணும். பாருங்களேன் எப்படி அழுகுதுன்னு. இப்படி அழுவாங்க. அம்மா வெளில ஒரு சமையல் வெங்காயம் தாளிக்கும் போதே எந்திரிச்சிட்டாங்க. சரி நமக்கு முடிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அந்த தாளிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்க எந்த அழுவாச்சு பாருங்க. எந்திரிச்சுன்னு யாரும் இப்படி அழுவாங்களா? நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. சரி, ஹாய் சொல்மா, ஹாய். இவங்களை வச்சு இப்போ என்ன தான் சமைக்கிறது சொல்லுங்கள். அன்றைக்கி ஒரு நாளுங்க வீடியோ இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டேன், ஆனால் எடுக்க முடியல.
அழுவாச்சுன்னா இவ்வளோ இல்லை, பயங்கரமாக அழுதாங்க. அதனால நான் தம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி வந்து நல்லா வெந்து வந்துருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி இது. இல்லை 1.5 ஸ்பூன் நெய் இப்போ தான் விடுவேன். ஃபஸ்ட்டு நெய் போட மாட்டேன், கடைசியாக நெய் போட்டால் தான் பிரியாணி ஃபுல்லாக நெய்யாகிற மாதிரி ஃபீல் ஆகும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி. இது ஒரு சிம்பிளான பிரியாணி, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு. நல்லா வந்துருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.